अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। नहमदुल्लाहल अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम अम्मा बाद। क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़िल क़ुरआनिल अज़ीमिल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु उदख़ुलू फ़िस्सिल्मि काफ़्फ़ा व ला तत्तबिऊ ख़ुतुवातिश शैतान इन्नहु लकुम अदुव्वुम मुबीन। सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम। वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन युरिदिल्लाहु बिही खैरन युफ़क़्क़िहु फ़िद्दीन औ कमा क़ाल अलैहि सलातु व तस्लीम। सदक़ नबियुल्लाहि सय्यदुल बशर मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्லம்। அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் ஹிஜ்ரத் என்னும் அர்ப்பணிப்பும் அரவணைப்பும் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தில் அல்லாஹுவின் படைப்புகளின் சிறப்பும் செழிப்பும் கண்ணியமும் உயர்வும் மகத்துவமும் மரியாதையும் அந்த படைப்பின் பெயரை கொண்டு, தனித்துவத்தை கொண்டும், தனி அடையாளத்தை கொண்டும் அதனின் முகவரி அறியப்படுகிறது. காபா என்பது ஒரு பள்ளிவாசல் என்பதோடு நாம் கடந்து சென்று விடாமல், அந்த காபத்துல்லா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பள்ளிவாசல் என்பதோடு நாம் கடந்து விடாமல், அந்த காபாவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய தனி சிறப்புகளை யோசிக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. காபத்துல்லா என்பது வெறுமனே ஒரு கட்டிடம் என்பதோடு மட்டுமல்ல, அந்த காபத்துல்லாவிற்கு பின்னால் அது இறைவனின் இறை இல்லம், முதல் பள்ளிவாசல். அந்த காபா இஸ்லாத்தினுடைய மாபெரும் கடமையாக இருக்கிற ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக ஒரு தூணாக இருக்கிறது என்பதை, அதனுடைய பெயரை கொண்டு அதனின் தனி சிறப்பையும் தனி அடையாளத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். குர்ஆன் என்பது வெறுமென ஒரு வேதம் என்பதோடு நாம் கடந்து சென்று விடாமல், அது அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறதே. அடுத்து உலகத்தின் எல்லா மக்களுக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கான வழிகாட்டியாக வான்வரை இருக்கிறது. இந்த குர்ஆன் எல்லா விதமான வேதங்களுக்கும் தலையாய வேதமாக அல் குர்ஆனை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த பெயரை நாம் வாசிக்கிற பொழுது அதனின் தனி சிறப்பையும் தனி அடையாளத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மதீனாவும் படித்தார். வெறுமென ஒரு பட்டினம் என்பதோடு நாம் கடந்து சென்று விடாமல், ஒரு ஊர் என்பதோடு கடந்து சென்று விடாமல், மதீனாவினுடைய வரலாற்றினுடைய நிகழ்வை நாம் பார்க்கிற பொழுது மாபெரும் ஒரு சாதனையினுடைய பூமியாக மதீனா இருக்கிறது. அதனின் பெயரை கொண்டதின் தனி சிறப்பையும் தனி அடையாளத்தையும் நம்மால் அறிய முடிகிறது, புரிய முடிகிறது. அதுபோலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமென ஒரு நபி என்பதோடு நாம் கடந்து சென்று விடாமல், எல்லா நபிமார்களின் தலைவராய், எல்லா மக்களின் சிறந்தவராய், எல்லா மக்களின் வழிகாட்டியாக அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தில் வலம் வந்திருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்றை வாசிக்கிற பொழுது முஹம்மது என்கின்ற அந்த பெயருக்கு பின்னால் அதனின் தனி அடையாளத்தையும் தனி சிறப்பையும் அந்த பெயரை கொண்டு நம்மால் அறிய முடிகிறது, புரிய முடிகிறது. அந்த வரிசையில் ஹிஜ்ரத் என்பது வெறுமனே ஒரு பயணம் என்பதோடு நாம் கடந்து சென்று விடாமல், மாபெரும் ஒரு மிகப்பெரிய பயணம் என்பதோடு மட்டும் நின்று விடாமல், ஒரு தியாகத்தின் அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு,
அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற, அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டுப்பட்டு உலகத்தில் செய்யப்பட்ட பயணம்தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மறுபக்கத்தில் வலிகளும் வேதனைகளும் சோதனைகளும் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை வரலாற்றினுடைய சுவடுகள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். 1445 ஹிஜ்ரத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு 1446வது இஸ்லாமிய புத்தாண்டை நாம் அடைந்திருக்கிறோம், தடம் பதித்திருக்கிறோம். இஸ்லாத்தின் முதல் மாதமாக இருக்கிற முஹர்ரமனுடைய மாதம், அந்த மாதத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறான் என்பதோடு இறைவன் நின்று விடாமல் அந்த மாதத்தில் சண்டையிடுவது, போர் செய்வது கூட தடை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். இந்த முஹர்ரமனுடைய முதல் மாதத்தில் தான் பல்வேறு நபிமார்கள் சோதனையான காலங்கள் சாதனை காலமாக மாறியது. இந்த முஹர்ரமனுடைய மாதத்தில் ஏன் இதையெல்லாம் விட ஒரு தனி சிறப்பாக இருக்கிற காபாவினுடைய கண்ணியம் மிக்க அந்த திரை, கிஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திரை மாற்றப்படக்கூடிய அந்த நாள் என்பது, மாதம் என்பது முஹர்ரமனுடைய மாதத்தில் தான் அந்த திரையும் மாற்றப்படுகிறது என்பதை இந்த மாதத்தினுடைய ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது. அந்த வரிசையில் முஹர்ரமனுடைய மாதம் இருக்கிறது. ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த பயணத்தை, அதனின் சிறப்புகளையும் இந்த மாதம் சுமந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் ஏன், எதற்காக வேண்டி? ஈமானை பாதுகாக்க, இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற, இறை பணிகளை இடையூறு இல்லாமல் இடைஞ்சல்கள் இல்லாமல் செய்ய, சாதிக்க பிறந்த சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுதந்திரமாக தன்னுடைய பணியை செய்வதற்காக வேண்டி அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்லாத்தின் முதல் மாதமாக இருக்கிற முஹர்ரமனுடைய மாதம், முஹர்ரமன் மாதத்தினுடைய சிறப்பு என்பதே ஹிஜ்ரத்து தான். அந்த ஹிஜ்ரத் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகமும் சஹாபிகளுடைய தியாகமும் சுமந்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அடையாளங்களை சுமந்திருக்கிறதோ, அதுபோல இஸ்லாத்தின் கடைசி மாதமாக இருக்கிற துல் ஹஜ்ஜினுடைய மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தையும் தனக்குள்ளே அந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதமும் சுமந்திருக்கிறது. ஒரு வருடத்தினுடைய துவக்கமும் தியாகமும் அர்ப்பணிப்பும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை முஹர்ரமனுடைய மாதத்தில் வைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு வருடத்தினுடைய இறுதியும் துல் ஹஜ்ஜும் தியாகமும் அர்ப்பணிப்பும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தை இறைவன் வைத்திருக்கிறான் என்றால், ஒரு வருடத்தினுடைய துவக்கமும் இறுதியும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமும் படிப்பினையும் என்ன? தியாகமும் அர்ப்பணிப்பும் நம் வாழ்வில் நிரம்ப இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வருடம். ஒவ்வொரு வருடமும் நமக்கு சொல்லித் தருகிற பாடங்களும் படிப்பினைகளும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபிகள் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இஸ்லாமிய புத்தாண்டாக ஹிஜ்ரத்தினுடைய கணக்கின் அடிப்படையில் இஸ்லாமிய புத்தாண்டு கணக்கிடப்பட்டிருக்கிறது, அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு பொருளின், ஒரு படைப்பின் பெயரை கொண்டுதான் அதன் தனி சிறப்பையும் தனி அடையாளத்தையும் அதனின் முகவரியை நம்மால் அறிய முடிகிறது. அதுபோல ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு பெயர் தாங்கி மட்டுமல்ல, அந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும், அந்த ஹிஜ்ரத்தினுடைய தனி சிறப்பையும் தனி அடையாளத்தையும் அந்த ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பெயரின் வெளிப்பாடாக நம்மால் அறிய முடிகிறது, புரிய முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களாக வாழுகிறோம், வளருகிறோம், மலருகிறோம். ஆனால் இதற்கு வித்திட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் அவர்களின் தியாகங்களும் முன்னோர்களின் தியாகங்களும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நிம்மதியாக பள்ளி வாசல்ல நம்ம வந்து தொழுகிறோம், பாங்கு சொல்லப்படுகிறது, நம்முடைய எல்லா விதமான கடமைகளையும் நிறைவேற்றுகிறோம். ஒரு மனிதர் பிறந்தார், அவருக்கான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படுகிறது.
ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படுகிறது. இன்றைக்கு நிம்மதியோடு அவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் உள்ள அந்த வரலாற்றை யோசிக்க வேண்டும். சஹாபிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் முஸ்லிம் என்று சொல்ல தயங்கியவர்கள் சஹாபிகள். மக்காவினுடைய அந்த காலத்தில், வாழ்வியல் காலத்தில், நான் ஈமானை சுமந்திருக்கிறேன் என்கின்ற தன்னுடைய ஈமானிய உணர்வை வெளிப்படுத்துவதற்கு அஞ்சிய காலம் மக்காவினுடைய அந்த துவக்க காலம். தன்னுடைய இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்த முடியாமல் மறைத்து 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 வாழ்ந்த காலம் மக்காவிலே இருந்த அந்த ஆரம்ப காலகட்டம். ஆனால் கணியத்திற்குரியவர்களே, அவர்கள் தியாகத்திற்கு பின்னால் நாம் இன்றைக்கு சுகபோகமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் அவர்களின் தியாகமும் அர்ப்பணிப்பும் பல்வேறு இழப்புகளும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களும் சஹாபிகளின் வாழ்வை 3 காலங்களாக நம்மால் பிரிக்க முடியும். அப்படி பிரித்தால் அவர்களின் முழு வரலாற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளின் காலத்தை 3ஆக நாம் பிரிக்கலாம். முதல் காலம் இருக்கிறது, மக்காவிலே அவர்கள் வாழ்ந்த காலம் முதல் காலம். இரண்டாவது, மதீனாவிலே அவர்கள் இருந்த காலம் இரண்டாம் காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும். மூன்றாவது, மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால், மதீனாவிற்கு மாணவி வந்ததற்கு பின்னால் சற்று ஏறக்குறைய 8 வருடங்களுக்கு பின்னால் தான் மக்காவினுடைய வெற்றி சாத்தியமாக மாறியது. மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் வாழ்ந்த காலம் இது 3ஆம் பருவ காலம். முதல் பருவ காலம் மக்காவினுடைய காலம் எப்படி இருந்தது என்றால், நம் வரலாற்றை யோசித்து பார்க்கிறோம். ஈமானோடு முஸ்லிமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற கனவுகளும் ஏக்கங்களும் அவர்களுடைய நெஞ்சில் நிறைந்திருந்த காலம்தான் மக்காவினுடைய காலம். இரண்டாவது பருவ காலம் மதீனாவில் அவர்கள் வாழ்ந்த காலங்கள். கனவுகளை அடைய, ஏக்கங்களை கைவசமாக்க உயிர் தியாகங்களும் போராட்டங்களும் நிறைந்த வாழ்வு. வெற்றிக்காக வேண்டி இரவு பகலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் பாடுபட்ட காலம் மதீனாவினுடைய அந்த 8 வருட காலங்கள். மூன்றாவது பருவ காலம் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் 8 வருடங்களுக்கு பின்னால் மக்காவினுடைய வெற்றி. அந்த வெற்றியினுடைய காலம் எப்படி இருந்தது தெரியுமா? இந்த தீனை நாம் முழுமையாக அனுபவித்து விட்டோம், நாம் முழுமையாக பின்பற்றி விட்டோம். இதற்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள், இதற்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய மக்களும் முழுமையாக முழுமூச்சாக அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபிகள் தன்னால் முடிந்த, தன்னால் இயன்ற, தனக்கு சக்திக்கு உட்பட்டு அவர்கள் தியாகங்களை செய்து உலகத்தின் பல்வேறு பக்கங்களுக்கு சென்று மார்க்க பணியை, மார்க்கத்தினுடைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிய 3ஆம் பருவ காலத்தை, மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் உள்ள காலம்தான் அந்த காலம். நாம் மட்டும் பின்பற்றினால் போதாது, எல்லா மக்களும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். முழுமையாக முழுமூச்சாக அவர்களுக்கு அதற்கு முயற்சி செய்த காலம் மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் உள்ள காலம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைக்கு நிம்மதி பெருமூச்சு நாம் விடுகிறோமே, இதற்கு சஹாபிகளுடைய தியாகங்கள் தான் அடிப்படையான வித்து என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 காலங்களுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் அப்பா எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பின்னால் மதீனாவினுடைய அந்த புண்ணிய பூமிக்கு வந்ததற்கு பின்னால் தான் இது அனைத்தையும் அல்லாஹ் இந்த சத்தியத்தை சாத்தியமாக்கினான் என்பதை வரலாற்றினுடைய வரிகள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். உண்மையும் அதுதான் மாபெரும் வெற்றி. கண்ணியத்திற்குரியவர்களே, இழக்க முடியாத வெற்றி, அடைய முடியாத வெற்றி, அடைய முடியாத உச்சத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பின்னால் மதீனாவினுடைய மண் தான் அதை சாத்தியமாக்கியது என்பதை நம் வரலாற்றில் படிக்கிறோம். உலகத்தில் பல்வேறு திசைகளில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து
இஸ்லாத்தினுடைய அந்த ஒளியை, இஸ்லாத்தை அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்திற்கு பின்னால் நடந்த சிறப்புகளை நம்மால் யோசிக்க முடிகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பின்னால் கட்டமைக்கிறார்கள். பெரும் பெரும் வல்லரசுகள் கூட மதீனாவினுடைய மண்ணில் வந்து மண்டியிட்டு அவர்கள் அமர்ந்தார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பின்னால் தான் நடந்தது என்பதை, ஹிஜ்ரத்தினுடைய ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கு புத்தாண்டுகள் என்றால் கேலிகளும் கூத்துக்களுமாக அவர்களை கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மார்க்கம் தடுத்திருக்கிற, மார்க்கம் அனுமதிக்காத பல்வேறு செயல்பாடுகளை இன்றைக்கு வளருகிற இளைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய புத்தாண்டு என்பதை கொண்டாடுவதற்கோ அந்த கேலிகளும் கூத்துக்களுக்குமோ அங்கே வேலை இல்லை. மாறாக இஸ்லாமிய புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் வருவதற்கான அடிப்படையான காரணத்தை அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்ல மறக்கவில்லை. அந்த புத்தாண்டு என்பது உங்களின் புத்தியை கூர்மை செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு உங்களை வந்து சந்திக்கிறது, அடைகிறது என்பது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹிஜ்ரத்துன்னா ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை புரிவதற்கு 2 வரிகள் போதும். ஹிஜ்ரத்துனா என்ன, ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்றால் என்ன, ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகள் என்ன என்றால் என்ன, அந்த வரலாற்றை பக்கம் பக்கமாக படித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இல்லை. மாறாக ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 வரிகளை புரிந்து கொண்டால் போதும். ஒன்று, மக்காவாசிகளாக இருக்கிற முஹாஜிர்களுடைய அர்ப்பணிப்பு. 2வது, மதீனாவாசிகளாக இருக்கிற அன்சாரிகளுடைய அரவணைப்பு. முஹாஜிர்கள் மக்காவாசிகளுடைய அர்ப்பணிப்பும் மதீனாவாசிகள் அன்சாரிகளுடைய அரவணைப்பும் தான் ஹிஜ்ரத் என்ற மாபெரும் ஒரு வரலாற்று நிகழ்வாக இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சஹாபிகள் அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் இழப்பதற்கும் எதையும் கொடுப்பதற்கும் தயாராக வந்தவர்கள் முஹாஜிரான சஹாபாக்கள். எதையெல்லாம் இழந்தாங்க, அவர்கள் இழந்ததும் அவர்கள் அர்ப்பணித்ததும் கொஞ்ச நஞ்சமல்ல. சொந்த வீடு, அதை இழந்தார்கள். சொந்த வீடை நீங்கள் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துருங்கன்னா, இன்னும் நேற்று வரைக்கும் நல்லதான இருந்தீங்க, இன்னைக்கு மண்டையில் அடிபட்டுருச்சா என்று நம்மிடத்தில் வந்து கேட்டவர்களை பார்த்து பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்கு நீங்கள் பணம் கொடுங்கள், மதரசாவுக்காக வேண்டி உதவி செய்யுங்கள் என்றால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு அதிலும் குறைவாகத்தான் நாம் உதவிகளை செய்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி என்றால் அள்ளி தருவதே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தமான செய்தி. திருத்தம் செய்ய வேண்டிய தார்மீக கடமை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவேன். நான் சொல்ல வருகிற செய்தி, முஹாஜிர்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பை கொஞ்ச நஞ்சமல்ல. சொந்த வீட்டை இழந்தார்கள். தன்னிடத்தில் இருக்கிற தோட்டங்களையும் துறவுகளையும் சொத்துக்களை அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி இழந்தார்கள். தன்னுடைய மனைவி மக்கள், நான் ஹிஜ்ரத்துக்கு வரமாட்டேன், மக்காவில் தான் இருப்பேன் என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அன்பு மனைவியையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்துவிட்டு ஹிஜ்ரத்திற்கு சஹாபிகள் முஹாஜிர்கள் பயணம் செய்தார்கள். தன்னுடைய தொழில் துறைகளை அனைத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி திறந்து ஹிஜ்ரத்திலே அவர்கள் பயணம் செய்தார்கள். இரவு நேரத்தில் தூங்கும் போது செல்வந்தர்களாக தூங்கிய சஹாபிகள் வரலாறு இந்த வரிகளை பதிவு செய்திருக்கிறார். இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வரவில்லை. இரவிலே சற்று ஏறக்குரிய ஒரு 12 மணிக்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நீங்கள் எல்லாம் மக்காவிலிருந்து மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள். இரவிலே தூங்கும் பொழுது செல்வந்தர்களாக இருந்த சஹாபிகள் காலை விடுவதற்கு முன்னால் அவர்கள் மார்க்க சேவகர்களாக மாறிப்போனார்கள் என்ற அந்த வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது அனைத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி
உடனடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இழந்தவர்கள் தான் முஹாஜிர்கள், முஹாஜிரான சஹாபிகள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அன்சாரிகள் ஒன்றும் முஹாஜிர்களுக்கு இழைத்தவர்கள் அல்ல. அவர்களும் எல்லா விஷயங்களுக்கும் முன்வந்து உதவி செய்தார்கள். முஹாஜிரான சஹாபிகள் மக்காவில் இருந்து அனைத்தையும் இழந்து விட்டு வந்தார்கள். அன்சாரி மதீனாவாசிகள் இழந்த அனைத்தையும் நீங்கள் இந்த ஊருக்கு வந்ததால் மீண்டும் உங்களுக்கு தருகிறோம் என்று வீடில் அவர்களுக்கு பங்கி தந்தார்கள். சொத்திலே பங்கு கொடுத்தார்கள். தன்னிடத்தில் இருக்கிற வாகனத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுத்தார்கள். தோட்டத்தில் பங்கு கொடுத்தார்கள். நான் மிகைத்து பேசாதாக நீங்கள் கருத வேண்டாம். எந்த அளவிற்கு என்றால், 2 மனைவிமார்கள் இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு விட்டுவிட்டு அவரின் இத்தாவினுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் மக்காவில் இருந்து வந்திருக்கிற முஹாஜிர்களுக்கு அன்சாரி சஹாபிகள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்பதை அந்த வரலாற்றினுடைய வரிகளை நாம் வாசிக்கிற பொழுது அந்த உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவிற்கு தியாகத்தினுடைய அர்ப்பணிப்பினுடைய வரலாறு, முஹாஜிர்களுடைய வரலாறு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை ஆதரித்தவர்கள் அன்சாரி சஹாபிகள் என்பதை வரலாற்றில் நம்மால் படிக்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எல்லா சஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரகசியமாகத்தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். நைட்டு 12 மணிக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. சஹாபிகள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு கொண்டு கொஞ்சம் தாமதமாக செல்கிறார்கள். ஆனால் அடுத்த நாள் விடிந்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு காபத்துல்லாவிலே வந்து எல்லா மக்களுக்கும் கேட்கும்படியாக சொல்கிறார்கள், நான் மக்காவை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்ல இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தாரோடு நான் ஹிஜ்ரத் செய்கிறேன். யாராவது உங்களுக்கு துணிவிருந்தால் இந்த உமரை வந்து தொட்டு பாருங்கள் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உரக்க மக்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டு அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு சென்றார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடோ என்னவோ ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பெயரை முடிவு செய்தது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அவர்களுடைய தலைமையில் தான் இந்த இஸ்லாமிய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரத்தினுடைய வருடப்பிறப்பு என்று பெயர் சூட்டப்பட்டது இதன் காரணத்தினால் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு இந்த விளக்கத்தை சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, பலகீனமாக இருந்த சஹாபிகளை முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த ஹிஜ்ரத்தில் முதலில் ஹிஜ்ரத் செய்து மதீனாவினுடைய மண்ணை தொட்டவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பூமியில முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு நாளை மறுமையிலும் நம்முடைய ஆமல்லாமா என்ற பட்டோலை வழங்கப்படுகிற பொழுது முதலில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குத்தான் வழங்கப்படும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிறப்பு எதனால் அவர்களுக்கு கிடைச்சது? இந்த ஹிஜ்ரத்தில் அவங்க முதல்ல போனதுனால அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிற தனி சிறப்பு என்ன? நாளை மறுமையில் ஆமா அல்லாமா என்ற நம்முடைய ஏடு நம்முடைய கரத்தில், ஒவ்வொரு மனிதர்களின் கரத்திலும் கொடுக்கப்படும். அது கொடுக்கப்படுகிற பொழுது முதலில் அபூ தல்ஹாவை அழைத்துத்தான் அல்லாஹ் அந்த ஆமா அல்லாமாவை தருவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹிஜ்ரத் ஒரு சாதாரணமான பயணம் என்று நாம் கடந்து சென்று விடக்கூடாது. பல்வேறு சஹாபிகளின் தியாகங்களும் அவர்களின் அர்ப்பணிப்பும் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பின்னால் நிரப்பமாக நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்தினுடைய பயணம் ஒரு சுற்றுலா அல்ல. ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது ஒரு உல்லாச பயணம் அல்ல. மாறாக பலிகளையும் வேதனைகளையும் இரத்தங்களையும் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் சுமந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்காவினுடைய அந்த கோத்தரங்கள் இருந்ததல்லவா, அந்த கூட்டங்களில் ஒரு உயர்ந்த குலமாக இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலமாக இருக்கிற குறைஷியினுடைய குலம். அந்த குலம் அதற்கு நிகராக
ஹாஷிமுடைய குலமும் அதற்கு நிகராக ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் மக்காவில் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள், கருதப்பட்டார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். அந்த ஹாஷிமுடைய குலத்தை சார்ந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர். அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டார், ரகசியமாக ஈமானிலே பயணிக்கிறார். ஹிஜ்ரத்தினுடைய அனுமதி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கட்டளையாக வருகிறது. நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் என்று முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா தன் குடும்பத்தாரிடத்திலே, தன்னுடைய தந்தையிடத்திலும் தாயிடத்திலும் சொன்ன பொழுது அவர்களின் குடும்பத்தார் சொன்னார்கள், நீ ஹிஜ்ரத்திற்கு செல்ல வேண்டாம். இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அண்ணல் பெருமான் நீங்கள் சென்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அதற்கான பயணத்திற்கு நான் தயாராகிவிட்டேன். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட செல்வந்தர் தெரியுமா? அவர்கள் ஒரு நாளைக்கு அணிகிற ஆடை மற்றொரு நாள் அவர்கள் அணிய மாட்டார்கள். ஒரு நாளைக்கு அவங்க போடுற ஆடை மட்டும் 200 திர்ஹம்க்கு சொந்தமானது. 4 திர்ஹத்திற்கு சொந்தமான ஒரு ஆடையை ஒருவர் அணிந்தால் அந்த காலத்தில் பெரும் பணக்காரராக மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் அணிகிற ஆடை என்பது எந்த அளவிற்கு உயர்தரமாக இருக்கும் என்றால் 200 திர்ஹத்தினுடைய ஆடையை அணிவார்கள். ஒரு நாள் அறிந்தால் மறுநாள் அந்த ஆடையை அணிய மாட்டார்கள், வேறு ஒருவருக்கு கொடுத்து விடுவார்கள். அந்த ஆடையினுடைய பட்டன்கள் கூட தங்கத்தினால் அமைந்திருக்கும். அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய பொருள் விலை உயர்ந்ததாக, அதுவும் தரம் வாய்ந்ததாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சென்றுதான் ஆக வேண்டும் என்று குடும்பத்தார்களிடத்தில் ஒட்டாரமாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தார் சொன்னாங்க, அப்படின்னா உனக்கு இந்த சொத்தில் எந்த பங்கும் இல்லை. அவர் சொன்னார், எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் விலை கொடுத்து நான் சம்பாதித்த ஒரு ஆடை இருக்கிறது, அதை அணிந்து விட்டு இந்த 200 திர்ஹம் உள்ள இந்த ஆடையை இங்கே கழித்து விட்டு நான் சென்று விடுகிறேன் என்று முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா சாதாரணமான ஆடையில் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அந்த ஹிஜ்ரத்திற்கு அவர்கள் செய்த தியாகம் கொஞ்ச நஞ்சமல்ல. தன்னுடைய சுகமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தன்னுடைய சுகபோகமான பிரம்மாண்டமான ஆடம்பரமான வாழ்வை அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள், இழந்தார்கள். அதனால் அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்திலே சற்று ஏறக்குறைய 70 சஹாபிகள் மரணம் அடைந்தார்கள். 70 சஹாபிகளையும் ஒரே கபரில் பெரிய பள்ளமாக தோண்டி அடக்கம் செய்யப்பட்டார்கள். 2 சஹாபிகள் மட்டும் உஹது போர்க்களத்தில் தனித்தனி கபராக அவர்களுடைய அடக்கஸ்தலம் மாறிப்போனது. முதல் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலின் பாகம் எங்கே இருக்கிறது என்று களத்தில் தேடிதான் அலைய வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்களுடைய உடல் பாகங்கள் ஒவ்வொன்றாக அக்கக்காக பிரித்து அங்கெங்கே வைக்கப்பட்டிருந்தது. முதலில் 70 நபர்கள் ஒரே கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு முதல் கபராக, தனி கபராக ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது ஹதரத் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடக்கம் செய்கிற பொழுது குளிப்பாட்டியதற்கு பின்னால் கஃபனாடியை அணிவிக்க வேண்டும். ஆடை அங்கே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் போர்த்தி இருந்த ஒரு போர்வையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே கஃபனாக நீங்கள் அணியுங்கள் என்றார்கள். ஆடையை மேலே முகத்தை மூடினால் பாதம் தெரிகிறது, பாதத்தை மூடினால் முகம் தெரிகிறது. சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மூடிவிட்டு பாதங்களை இலைகளால் மறைத்து நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் எந்தளவிற்கு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி, அந்த ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அனைத்தையும் இழந்தார்கள். அதனால் இன்றைக்கும் வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர்களாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் யோசித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன்ல நாம் உதவி செய்தோம் என்று மிகப்பெரிய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறார். யார் யாருக்கு உதவி செஞ்சோம் பெரிய பட்டியல் இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயிலே இருந்தார்கள், மறுவாழ்வு கொடுத்தோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே இருந்தார்கள், மறுவாழ்வு கொடுத்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்தார்கள், மறுவாழ்வு கொடுத்தோம் என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ததை குர்ஆன் வரிசையாக பதிவு செய்கிறார்.
நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம், நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம் என்று எல்லா நபிமார்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். ஆனால் முஹாஜிர்கள், அன்சாரிகள், இந்த இரண்டு மக்காவாசிகள், மதீனாவாசிகள், இந்த சஹாபிகளை பார்த்து நாம் உதவி செய்தோம் என்று அல்லாஹ் பேசவில்லை. மாறாக குர்ஆன் இப்படி வித்தியாசமாக பேசுகிறது. என்ன தெரியுமா? முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இந்த சஹாபிகள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உதவி செய்தார்கள், பேருபகாரம் செய்தார்கள் என்று அந்த சஹாபிகள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, அவர்களின் அர்ப்பணிப்பும், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அரவணைத்த அந்த அன்சாரி சஹாபிகளுடைய அரவணைப்பையும் குர்ஆனிலே அல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உதவி செய்தார்கள் என்ற அந்த செய்தியை குர்ஆன் பதிவு செய்கிறது. என்றால் ஹிஜ்ரத் என்பது வெறுமனே ஒரு பயணம் மட்டுமல்ல, அந்த பயணத்திற்கு பின்னால் பல சஹாபிகளின் உயிர் தியாகமும், அவர்களின் பொருள் தியாகமும், அவர்களின் வாழ்வியல் தியாகமும் மறைந்திருக்கிறது என்பதை பாடமாய், படிப்பினையாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம இஸ்லாத்தில் பின்தங்கி இருக்கிறோம். நம்ம யாரு? முஸ்லிம். நம்முடைய பெயர் என்ன? முஸ்லிமினுடைய பெயர் நாம் சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்தினுடைய கடமை என்ன? 5. அதுக்கு கொஞ்சம் உள்ள போனா நமக்கு தெரியாது. ஆனா இன்னொரு வருத்தமான செய்தி என்னன்னா, இது எந்த வருடத்தினுடைய ஹிஜ்ரியிலே நாம் தடம் எடுத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய புத்தாண்டு எப்பொழுது வந்தது நமக்கு தெரியாது. ஹாப்பி நியூ இயர் எப்போ எங்க இருக்குது? இன்னும் ஒரு 8 மாசம் இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்ப ஜூலை ஓடிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 6 மாசம் போனா ஹாப்பி நியூ இயர் வந்துடும். ஆனா இஸ்லாமிய புத்தாண்டினுடைய அந்த செய்திகள் கூட நமக்கு தெரியவில்லை. என்றால் இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கணியத்திற்குரியவர்களே, மீண்டும் நான் சொல்கிறேன், நம்முடைய பிறந்த தேதி ஆங்கிலத்தில் தெரியும், அரபியில் கேட்டா எந்த ஹிஜ்ரி, எந்த மாதம், எந்த பிறை நமக்கு தெரியாது. நம்முடைய திருமணத்தினுடைய தேதி ஆங்கிலத்தில் தெரியும், ஹிஜ்ரத்தினுடைய வருடப்பிறப்பில் நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த தேதி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறோம், நண்பர்களுடைய பிறந்த தேதி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறோம். காதலன், காதலி இவர்களுடைய பிறந்த தேதியை நாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த ஹிஜ்ரத்தினுடைய வருடப்பிறப்பு, எந்த வருடத்தில் அவர்கள் பிறந்தார்கள், எந்த வருடத்தில், எந்த மாதத்தில் அவர்கள் பிறந்தார்கள், எந்த பிறையில் அவர்கள் பிறந்தார்கள் என்கின்ற அந்த குறிப்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த வருத்தத்தை நான் இந்த ஜும்மாவில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தில் பின்தங்கி இருக்கிறோம், ஹிஜ்ரத்தினுடைய வருடம் தெரியல. இரண்டாவது, வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மறந்து கொண்டிருக்கிறோம், மறக்கடிக்கப்படுகிறோம், வரலாற்றை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கே வருத்தத்தோடு பதிவு செய்வேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, வரலாற்றை படியுங்கள். வரலாறு எதுக்கு தெரியுமா? அந்த வரலாற்றிலிருந்து படித்து பாடங்களையும் படிப்பினைகளையும் நம் வாழ்வில் எடுத்துக்கொண்டு பக்குவமான வாழ்வை நாம் வாழ்வதற்குத்தான் வரலாற்றை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிநெடுகளும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த வரலாற்றை படித்து நம்முடைய வாழ்வில் பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்து பக்குவமான முஸ்லிம்களாக வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.